லைட்டா மழை வந்து ஹெவியா வெதர் சேஞ்ச் ஆச்சுன்னா நேரம் அந்த ரோட்டு கடை காளான சாப்பிட்டு போனோம்னா லாஸ்ட் பைட் வரைக்கும் சுட சுட சாப்பிடலாம். சரி எத்தனை நாள் வெளியே சாப்பிடுறது, இன்னைக்கு சூப்பரா வீட்லயே ட்ரை பண்ணலாம்னு செஞ்சிருந்தேன். டேஸ்ட் வேற லெவல்ல இருந்தது. எப்படி செய்யறது பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண முட்டைகோஸ் சேர்த்துக்கோங்க. அதே ஒரு கப் அளவுக்கு குட்டியா கட் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூம், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர், ஸ்பூன் உப்பு, பொடியா கட் பண்ண கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊத்த வேண்டாம், அதுலயே நல்லா டைட்டா பசஞ்சிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. என்ன நல்லா சூடானதும் ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதக்கிட்டு 2 கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கலந்து விட்டுட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரணும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்ததை இந்த மாதிரி உதிர்த்து சேர்த்துக்கோங்க. காளான் கடையில கொத்துற மாதிரி இந்த மாதிரி நல்லா கொத்தி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு குக் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும். அப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சூப்பரான சுட சுட ரோட்டு கடை காளான் ரெடி. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.